வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ப்ரீவியஸ் டே ஹை லோ வச்சு எப்படி வந்து ஒரு ட்ரெண்டிங்கை ப்ரெடிக்ட் பண்ணலான்னு, அதோடு சேர்த்து நம்ம ஒரு ஆட் ஆன் மாதிரி தான் இது. அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், மேலே கொடுக்குறேன் புதுசாக வந்துருக்கிறவங்க. தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், சரியா? அப்போ உங்களுக்கு ஒன்று தெளிவாக புரியும். தென் இந்த வேல்யூ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூ. இது ஒரு பவுன்ஸ் பேக் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி தான், ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ட்ரேட் எடுக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் ட்ரேட் ஆர் ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூ ட்ரேடுங்கிறது. ஜஸ்ட் 3 minutes and 15 minutes நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு இண்டிகேட்டரோ இல்லை வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கம்பைன் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நம்ம டேரெக்டாக சார்ட்டில் பார்க்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு சார்ட் எடுத்துக்கணும். முதல்ல சார்ட் எடுத்துப்போம். அதில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, செட்டிங்ஸ் இதுக்குள்ளே வந்துடுங்க. சார்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல்ஸ் அண்ட் லைன்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்தீங்கன்னா இந்த அதிலே அவனே கொடுத்துருப்பான் ட்ரேடிங் வியூலேயே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது ஹைட் ஆகிருக்கும். இதெல்லாம் பண்ணுங்க வேல்யூ லைன் இது போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ வந்து பிளாக் கலர் லைனாக பிளாக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அப்படியே நான் இந்த லைன் வச்சுக்கிறேன், தெளிவாக தெரியறதுக்கு ரெட்டில் வச்சுக்கிறேன். டாட்டாக வருதுங்க இல்லைங்களா. இது நீங்கள் 15 minutes 3 minutes எந்த டைம் ஃப்ரேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அனாலிசிஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், சரியா? ஓகே, தென் வந்து இது என்ன ப்ரோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்படின்னா, ஒரு நாளோட ஹை இது. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டிங்க வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமையோட லோ இது, வெள்ளிக்கிழமையோட ஹை இது, சரியா? இது வந்து வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு இருக்கு இல்லைங்களா, அதான் அந்த க்ளோசிங் வேல்யூ. மார்க்கெட் ஒரு நாளைக்கு எவ்வளோ மேலே வேணால் போகலாம், கீழே வேணால் வரலாம், ஆனால் வந்து கடைசியில் எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறது இருக்குது. அதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? எப்போங்க ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது அன்ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது ரீட்டெய்லர்ஸ், பேனிக்கில் இருக்கிறவங்க, இந்த ஒரு கன்ஃபியூஸ் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் மார்க்கெட் எங்கே வேணால் ஓப்பன் பண்ணலாம். தென் ஆனால் க்ளோஸ் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஒரு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ ஒரு க்ளோசிங் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூ நம்ம அப்படியே பிளைண்டாக வந்து நம்பி ட்ரேட் பண்ணலாமானா கிடையாது. இதோட நீங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் லைன் இருக்குங்களா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இது வந்து 334 நிற்கிது. இப்போ இந்த 334ஓட ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் மேட்ச் ஆகுது, ஆர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து பிவாட் பாயிண்ட்டு ஆர் வந்து பிசிஆர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட மேட்ச் பண்ணிக்கலாம், சரியா? ஏன்னா இதில் கண்டிப்பாக இந்த ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு சப்போர்ட், ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கிற இடம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 334. இந்த 334 தான் ப்ரீவியஸாக பார்த்துட்டு இந்த இடத்துல 3 முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, தெரியுதா? வெளியே வந்து இதாக இருந்தாலும் அந்த ரேஞ்சு தான் என்னது 330 34 300 அப்படிங்கிறது 24,300ங்கிறது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லா இருக்கக்கூடிய இடம், சரி? அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வந்து இந்த க்ளோசிங் வேல்யூ அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ரேஞ்சுங்கிறது என்னது நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 330லேருந்து 300 இந்த ரேஞ்சுங்கிறது கீழே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டுங்கிறது செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், மேலே பிரேக் பண்ணிருச்சுன்னா பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், சரியா? அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு புரிதலுக்கு வரலாம். ஈஸியாக பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ வச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட்டில் நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அண்ட் வந்து ஒரு ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுற இடமாவும் நான் வச்சாச்சு. சரி, இது எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி ட்ரேட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் இப்போ வந்து இந்த லெவல் இப்போ மண்டே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைடே க்ளோசிங் அங்கே வரும், சரியா? ஃப்ரைடே க்ளோசிங் மண்டேக்கு வரும். இது வந்து ப்ரீவியஸ் டேங்கிறது தான். இப்போ வந்து ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குன்னா மண்டே வந்து ஃப்ரைடே ஆகிடும். இப்போ வந்து டியூஸ்டே நீங்கள் ட்ரேட் பண்ணி மண்டே க்ளோசிங் தான் நமக்கு என்னது ப்ரீவியஸ் டே க்ளோசிங், சரியா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது இப்போ இந்த ரேஞ்சை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இப்போ கீழே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிட்டா, கீழே வந்து ட்ரேட் ஆகிறான், ட்ரேட் ஆகிட்டு அகெயின் அப்படியே ரெக்கவரியில் அப்படியே வந்து இந்த இடத்த தட்டும்போது இந்த இடத்துல என்னவா இருக்குது, ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸும் இருக்குது அண்ட் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூ, அதாவது நல்ல வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் வேல்யூ, தென் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 300 330 ரேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குது. அப்போ இந்த இடம் என்ன ஆகுனா நேச்சுரலாக பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, திரும்ப வந்து பையானா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தால் திரும்ப ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க, அகெயின் இந்த இடத்த அடிக்கும்போது மார்க்கெட் நமக்கு
செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் ப்ரோ? டார்கெட்டுங்கிறது நார்மலாக வந்து 15லேருந்து 30 பாயிண்ட், சம்டைம்ஸ் 60-70 பாயிண்ட் கூட வைக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அதான் மினிமம் 15 to 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்ன ப்ரோ? அதே மாதிரி 1:1 அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை க்ளோசிங் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே போயிட்டு 3 minute கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே போயிட்டு நல்லா க்ரீன் கலரில் நீங்கள் புட்டு எடுக்க போகிறீங்கன்னா மேலே க்ரீன் கலர் க்ளோசிங் சரி வச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ். சரியா? இப்போ வந்து என்னது இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு மேலே போயிட்டு நல்லா க்ளோசிங் ஒரு கேண்டில் மேலே இப்படி வச்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 3 minute க்ளோசிங். ஓகே, இது வந்து வயலேட் பண்ணுது மேலே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கல அப்படி நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். தென் அவாய்ட் பண்ணுறதை விட அங்கே ஸ்டாப் லாஸ் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா புக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இல்லைனா வந்து 15 to 30 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். தென் இப்போ நீங்கள் இல்லை நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறேன், மார்க்கெட் வந்து இப்போ வந்து இதை எடுத்துக்கோங்க, இப்போ வந்து கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து மேலே போகுது, இப்போ பிரேக் ஆகிடுச்சு, பிரேக் ஆகி ஹையராக போகிறான், திரும்ப ஃபால் ஆகும்போது இப்போ இங்கே என்ன நடந்திருக்குங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கணும். மார்க்கெட் ஓப்பனிங், ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க, செல் அடிக்க பார்க்குறாங்க, முடியல. செல்லர்ஸ் வந்து இப்போ 50 பேர் இருக்காங்க, 100 பையர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். 100 பேர் வந்தால் என்ன ஆகும், இருக்கிறத விட டபுளாக ஏறி இருக்குது, இறங்கினதை விட டபுளாக ஏறி இருக்குது, ரெக்கவர் ஆகிட்டு. அப்போ நமக்கு செல்லர்ஸை காட்டிலும் பையர்ஸ் டாமினேட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. தென் திரும்ப வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் ஏற்கனவே யாரோட கண்ட்ரோலில் இருக்குது மார்க்கெட்டு, அதிகமாக பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. இப்போ திரும்ப வந்து அது ப்ராஃபிட் புக்கிங், செல்லர்ஸ் லைட்டாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகிடுச்சு. காலைல ஓப்பனிங் கீழே இருக்குது, தென் பிரேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு மார்க்கெட்டு, திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி திரும்ப நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில்ஸ் ரிவர்சலுக்கு எப்படி அப்புறம் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பார்ப்பீங்களா, ஹேமரு, எங்கல்ஃபு, மார்னிங் ஸ்டாரு, இந்த மாதிரியான கேண்டில்ஸை வச்சு நம்ம ரிவர்சல் கேண்டில் 3 minute கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அந்த என்ட்ரி எடுக்கலாம். தென் அது கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸுங்கிறது புக் பண்ணிக்கலாம், இல்லை 15 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் நார்மலாக. சரியா? ஓகே, இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பையிங் யூஸ் ஆகும். இல்லை மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது, கீழே வருது, திரும்ப வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் தான் ஆனால் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க, அகெயின்ஸ்ட் பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் ஓவராலாக மார்க்கெட்டுங்கிறது செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ திரும்ப செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரியா? தென் மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் வயலேட் பண்ணும், அப்படி சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ட்ரெண்டிங் ஆர் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுக்கு, யாரோட கண்ட்ரோல் வந்து மார்க்கெட்டுக்குன்னு உங்களோட அனலைசஸ்லேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி சப்போர்ட் ரெசன்ஸ்லாம் வச்சு அப்படின்னா இந்த வேல்யூ அதோட மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக ஓரளவுக்கு ட்ரெண்டும் அண்ட் வந்து நல்ல இந்த வேல்யூவில் வந்து பவுன்ஸ் ட்ரேட்ஸும் நம்ம வந்து பண்ண முடியும். சரியா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், சும்மா நம்ம சொல்கிறேங்கிறக்கா பிளைண்டாக பண்ணக்கூடாது. நான் வந்து நிறைய முறை பார்த்துருக்கேன் இந்த வேல்யூ, இப்போ லைவில் நம்ம வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த வேல்யூஸ் நல்லா ஒர்க் ஆகும். அந்த இடத்துல இந்த ப்ரோ இது நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ப்ரோ, இல்லை சப்போர்ட்டாக இருக்கும்னு சம்டைம்ஸ் சொல்லுவேன். அப்போ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. அங்கே நல்ல டெக்னிக்கல்ஸ் இதோட வந்து மேட்ச் ஆகிற இடத்துல ஒரு கம்பைன் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அது ரெகுலராக வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன்னா நிறைய முறை வயலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 10-20 இடத்துல பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல உங்களோட அக்யூரசி இந்த மெத்தடை வச்சு இந்த ப்ரீவியஸில் இல்லை வேல்யூ வச்சு எடுக்க முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மண்டே லைவில் பார்க்கலாம். பாய்.